மக்களே, ஃபைனலி இன்னைக்கு சிஎஸ்கே வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜாவேத் இருக்காரு, டிஎன்சிஏ கிரிக்கெட்டர், கிரிக்கெட் கோச். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் விக்ட்ரியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மொதல் 3 மேட்ச் தோல்வி, நிறையா கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணோம். பட் இந்த மேட்சோட விக்ட்ரி வந்து எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுத்துருக்கு. அபியாசம் உங்களுக்கு அதானே? ஆமாண்ணா. ஸோ வந்து சஞ்சு சாம்சனை பற்றி லாஸ்ட் 3 மேட்சஸை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் 3 மேட்சஸ்லேயும் வந்து எல்லா மேட்சத்துலேயும் சிங்கிள் டிஜிட் இந்த ரன் தான். இந்த மேட்ச் வந்து 115 ரன்னு, ரொம்ப ஈஸியாக அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப ஈஸியாலாம் அடிக்கல. ஆக்சுவலாக சஞ்சு சாம்சன் பற்றி சொல்லணும்னா, இந்த சீசனோட மொதல் 3 மேட்ச் சொன்ன மாதிரி 6 ரன் 7 ரன் 9 ரன் அடிச்சிருக்காரு. இது 3மே வந்து ஒரு புது ஃப்ரான்ச்சைஸ்க்கு வர மாதிரி இருக்காரு. ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க. நிறைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜடேஜாவே இருந்திருக்கலாம்னு சொல்லிலாம் பேசினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேறு டீம்லேருந்து ஒருத்தர் இந்த டீமுக்கு வந்திருக்காரு. என்னதான் வந்து அவரும் வந்து சவுத் சைடாக இருந்தால் கூட, தமிழ்லாம் நல்லா பேசுவேன், இங்கே வந்து நிறையா மேட்சஸ் ஆடிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கூட, ஒரு புது ஃப்ரான்ச்சைஸ்க்கு வரும்போது மொதல் 3 மேட்சும் ஃபெயிலியர், டீமும் தோக்குது. ஸோ அவரால் ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியல. பட் வந்து அவர் எப்படி இருக்கும், அவரோட மைண்ட் செட் ரொம்ப கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். பட் இந்த மேட்ச் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபார்மில் தான் இருந்தார். வேர்ல்டு கப்லாம் ஃபார்மில் தான் இருந்தார், நம்ம வின் பண்ணி கொடுத்தாரு. பட் இதெல்லாம் கிரிக்கெட்டில் கண்டிப்பாக நடக்கும். அவரோட மைண்ட் செட் தான் நம்ம இங்கே யோசிக்கணும். 3 மேட்ச் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்டென்ட்டோட ஒரு பாசிட்டிவ் நாக் நல்லபடியாக வந்து சிஎஸ்கே வின் பண்ண ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அடித்த ரன்லேயே வந்து 100 ரன்னுக்கு மேலே இவரோட ஸ்கோர் தான். ஆக்சுவலாக நம்ம 212 தான் அடித்தோம், இவர் செஞ்சுரி. அது மட்டும் இல்லாமல் இந்த நாக் தான் வந்து டெல்லியில் ப்ரெஷராகவே வச்சுருந்துச்சு. நல்ல நாக், ஹோம் க்ரௌட் முன்னாடி. ரொம்ப சொல்லப்போனால் சாம்சனுக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சதே இல்லை. எப்போ பார்த்தாலும் சாம்சங் என்னதான் இருந்தாலுமே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து திரும்ப ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து, அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப அதிகம் சமீப காலமாக. ஸோ இந்த நாக் வந்து அவர் கண்டிப்பாக மறக்க மாட்டார். அதே சமயம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்னே இல்லை, கிரிக்கெட் ஃபேனாக இந்த நாக் பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர் தான். இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு மெயின் ரீசனாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இந்த மேட்சை வின் பண்ண மெயின் ரீசன்னு பார்த்தா ஃபீல்டிங் தான் சொல்லுவேன். நம்ம சஞ்சு சாம்சன் 100 அடித்தார், ஆயுஷ் மாத்ரே 50 அடித்தார். ஸோ எல்லாமே ஓகே. பட் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல்டிங்கில் தான். இத்தனை மேட்சும் நம்ம வந்து 200 ரன் அடித்து பஞ்சாப்கிட்டேயும் நம்ம தோற்றோம். அந்த மேட்ச் வந்து நான் பேசியிருக்கும்போது சொன்னேன், என் இன்டென்ட்டே இல்லை ஃபீல்டிங் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா நான் மேட்ச் லைவில் பார்த்தேன், ஒரு இன்டென்ட்டே இல்லை, ஏதோ பண்ணணுன்ற இருந்த மாதிரி இருந்துச்சு. மெயினாக இன்னொன்று சொல்ல போனால், நேற்று சஞ்சு சாம்சனோட விக்கெட் கீப்பிங் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அவரோட பாடி லாங்குவேஜ் நேற்று ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. மேபி அவர் ரன் அடித்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் தெரியல. பட் அவர் ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, அவர் வந்து அந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி டீமோட இருந்தார்னா, அவர் பேசிகிட்டே இருந்தாருன்னா போதும், கண்டிப்பாக வந்து நம்மளால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் ஆக்சுவலாக தோனி பண்ணிட்டு இருந்தார். அவர் பண்ணுறாரோ இல்லையோ, பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ இல்லையோ பேட்டிங்கில், பட் அஸ் அ கேப்டனுங்கிற நீங்கள் சொல்லலாம், கேப்டன் சார். ஸோ அதனால தான் வந்து அவர் இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. விக்கெட் கீப்பர் எப்போவுமே கேப்டனுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறது இல்லை தவிர, எந்த விக்கெட் கீப்பராக இருந்தாலும் மேட்சோட ஃப்ளோவில் அப்பப்போ கேப்டன்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஃபீல்டர்ஸ்ட்டை பேசிட்டு தான் இருப்பாங்க. பவுலர்ஸ் ரன் அடிக்கும் போது அதை சஞ்சு சாம்சன் நேற்று செமையாக பண்ணார். அதுதான் வந்து நேற்று மேட்சோட ஒரு டர்னிங் பாயிண்ட்னு நான் கேட்டால் சொல்லுவேன். ஏன்னா அவங்க டீமில் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தாங்க, பேட்ஸ்மேன் கொண்டு வந்தாங்க. அந்த விக்கெட் எடுக்க மெயின் ரீசன் சஞ்சு தான். அவ்வளோ நேரம் போலர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாலை தூக்கி ஸ்லோவாக போடு, அவுட் சைட் அவசரமாக அது ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தார். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு. மேபி அவர் அதை சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பர் தான். நீங்கள் பேசும்போது ஆயுஷ் மாத்ரேயை பற்றி சொல்லும் போது, ஆயுஷ் மாத்ரே பேக் டு பேக் வந்து 50 அடிச்சிருக்காரு. ஆனால் வந்து நேற்று ஒரு புதுசான ஒரு விஷயத்த பார்த்தேன், ரிட்டையர்ட் அவுட்டுன்னு சொல்லி வெளில வர சொன்னாங்க. ஸோ அது என்ன? ஆக்சுவலாக ரிட்டையர்ட் அவுட்டுங்கிறது நீங்கள் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கேட்டனால தான் அவர் வெளியே வந்தார். டெத் ஓவர்ஸில் ஒரு சில பேர்னால தாங்க அந்த பால் பழசானதுக்கப்புறம் பவர் யூஸ் பண்ணி அடிக்க முடியும், கிளியர் பண்ண முடியும். நேற்று மேபி அவர் டயர்டாக இருந்திருக்கலாம். ஸோ இது புதுசுலாம் கிடையாது. 2022 வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ரிட்டையர்ட் அவுட்டாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஆயிருக்காங்க, ஓகேங்களா. பட் வந்து நேற்று சிஎஸ்கேல நம்ம பார்க்கும்போது இவர் ஆனது வந்து எல்லாருக்கும் என்னடா இது டக்குன்னு மாற்றுறாங்க, அடிபட்டுருச்சாங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்துச்சு. இல்லை, சிவம் துபே போய் லாஸ்ட்டில் அந்த 10 balls ஒரு 20 runs கொடுத்தார் இல்லையா, அந்த கேமியோ வந்து சஞ்சு சாம்சனோட ஒரு ஆடினார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இவர் ஹிட்டரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மேனேஜ்மெண்ட் கேட்டாங்க. மாத்திரை மேலே எந்த தப்பும் இல்லை, அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம கான்வே கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் அந்த லாஸ்ட் 5 overs வந்து எனர்ஜி இருந்திருக்காது,
மேபி வேறு ஏதோ மேனேஜ்மெண்ட் யோசிச்சிருக்கலாம். பட் அவங்க எடுத்த முடிவும் இது வந்து நம்ம விக்டரிக்கான ஒரு முடிவாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அது வந்து மேபி டோட்டல் கம்மியாக இருந்தால் திரும்ப அது கொஸ்டின் வந்திருக்கும். அது மேனேஜ்மெண்ட்டோட தான். பட் இன்னைக்கு T20 கேம்ஸில் ரிட்டையர் அவுட்டுங்கிறது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. யாராக இருந்தாலும் வெளியே வராங்க. இது ஒரு ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா நல்லா இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு அவன் கரெக்டான ஆள். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ இந்த 4 மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே வந்து ஃபார்ம்லே இல்லை. கேப்டன்சி ப்ரெஷரா இல்லை என்ன, எதை அவர் இம்ப்ரூவ் பண்ணணும்? 6 மேட்ச் சேப்பாக் ஹோம் கிரவுடுங்க. 6 மேட்ச் ஒரு கேப்டனாக வந்து அந்த இடத்துல நம்ம தோற்றுருக்கோம். ரீசன் என்னன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்குன்னு ருத்ராஜ் கெய்க்வாட் போன சீசன் கடைசி 3 மேட்ச்லாம் ஆடல. பட் இந்த சீசன் ஆரம்பிச்சோன்னா கூட தோத்துட்டோம். 3 மேட்ச் தோற்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் சேப்பாக்கில் இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க. ஒரு கேப்டனாக வந்து அவங்கள ப்ரெஷரும் போட முடியாது. என்கரேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னும் தோக்கும்போது கேட்டுட்டு இருந்தோம், ருத்ராஜ் வந்து என்னங்க கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, மேட்ச் தோத்துட்டே இருக்கணும். இப்போ ஜெயிக்கும் போது அந்த கேள்வி வருதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. IPL 100 அடிச்ச பிளேயர் ருத்ராஜ். அவர்கிட்ட என்ன கேப்பபிலிட்டி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே. சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட் இன்னமும் வந்து எனக்கு இம்ப்ரூவ் பண்ணணுமோ இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாங்களோன்னு தோணுது. நேற்று ஒவ்வொருத்தன் வந்து 4 விக்கெட் எடுத்துருக்கலாம். பார்த்தோன்னா மற்ற பவுலர்ஸ் வந்து பவர் பிளேயில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ரன்ஸ் நிறையா கொடுத்தோம். ஸோ நீங்கள் பவுலிங் யூனிட்டை பற்றி என்ன சொல்ல வரும்? இல்லைங்க, புது பவுலிங் யூனிட்டுங்க. ஓகே. அகில் ஹுசைனை கொண்டு வந்தாங்க. ஓகே, நேற்று தான் அகில் ஹுசைன் கொண்டு வந்தாங்க. 3 மேட்சஸ் வந்து பவுலிங் யூனிட் வந்து மோசமாக தான் இருந்துச்சு. ஏன் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக சிஎஸ்கே விக்கெட்டு 2 சீசன் முன்னாடி வரைக்கும் சிஎஸ்கேல 160 அடித்தா ஜெயிக்கிற ஸ்கோருங்க. சென்னை எப்போ பார்த்தாலுமே ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணுவோம். இந்த விக்கெட்டில் வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு நம்ம ஒரு 160 பேட்ஸ்மேன் அடிப்பாங்க. அந்த 160லேருந்து 180 தான் அடிப்போம், நான் வின் பண்ணுவோம். இன்னைக்கு 200 அடித்தாலும் வந்து சென்னை விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணிடுறாங்க. விக்கெட் மாறி இருக்கு. என்னதான் ஸ்லோ விக்கெட்னு சொன்னாலும் பேட்டிங் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக எல்லா டீமும் நீங்கள் சென்னையில் எடுக்காதீங்க, எல்லா டீமுமே வந்து போலர்ஸ் அடி வாங்குறாங்க தான். என்ன ஒரு விஷயம்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத லைனப். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக டைம் எடுக்கும். எங்கள் காம்போச் நேற்று வந்து ஒரு 3 விக்கெட் கிட்டே எடுத்தார். இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் போட்டு பிறந்தாங்க. நேற்று எவ்வளோ நல்லா போட்டார். இட் வில் டேக் டைமுங்க. கண்டிப்பாக அந்த டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவன் தெரிஞ்சுப்பான். அவன் நல்லா போடுவான். போலர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பேட்ஸ்மேன்ஸ் ஆடிட்டு வராங்க, போலர்ஸும் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சீசன் ஆரம்பித்து 4வது மேட்ச்லேயே வந்து போலிங் யூனிட் சரி தோக்கும் போது ரீசன்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கும். இப்போ ஜெயிச்சிருக்கும். லெட்ஸ் டேக் த பாசிட்டிவ்ஸ். நேற்று ஓவர்டன் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார். கம்போச் நல்லா போனார். கண்டிப்பாக அப்கமிங் மேட்சஸ் நல்லா போகும். சிங்கு கூட நேற்று பயங்கரமாக போனார். டெபியூ மேட்ச்சு பல்லே தான் போலிங்கில் செம்மையாக மொதல் பாலே விக்கெட்டு வந்து டேவிட் மில்லர் வந்து நம்மளால் பேட்டிங் ஆடுறாரு. அவர் டேவிட் மில்லர்லாம் பார்க்கல, சிங்கு பாட்டு ஓடி வந்து ஒரு பாலை போட்டார். அவர் படித்தா குருவான காலேஜுக்கே பால் போச்சு. அந்த மாதிரி பவுன்சர், கீப்பர் தலைமான 4 ரன். ஸோ அதெல்லாம் ஒரு அட்டாக் பண்ண ஒரு தைரியம் வேணும். நல்ல ஆட்டிடியூட்டில் தான் நம்ம டீம் இருக்குது. கண்டிப்பாக நல்லா போடுவோம். ஆனால் சிஎஸ்கே பாய்ஸ் வந்து வின் பண்ண கிரெடிட் யாருக்கு போகும்? ஆப்வியஸாக சிஎஸ்கே பாய்ஸ் வின் பண்ண கிரெடிட் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து 32,000 ஃபேன்ஸ் கை தட்டினவங்க, அப்புறம் சோஷியல் மீடியாலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதை சொல்கிறேன்னா, ஒரு நல்ல பயங்கரமாக ஜெயிச்சிட்டு இருந்த டீமு திடீர்னு பயங்கரமாக தோத்துட்ருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ஃபேன்ஸ் டீம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு முக்கியம். நேற்று ருத்ராஜ் கூட சொன்னார், பயங்கர மெசேஜஸ் மேட்சஸ்க்கு நாங்கள் தோக்கும் போதும் சரி, இல்லை வந்து ஒரு மாதிரி டீமே ஒரு மாதிரி ஷேடில் போயிட்டுருக்கு, நெகட்டிவ் ஷேடில் வெளியே அப்படி இருந்தாலும் சரி, ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஏராளமான மெசேஜ் வருதுன்னு. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து நான் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து செகண்ட் ஹோமாக ஃபீல் பண்ணுறேன்றாரு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லலாம் அருணாச்சலம் படத்தில் ரஜினியும் நம்ம செந்தில் ஓடி நடந்து வர மாதிரி நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கும் என்ன கோட்டு தான் போட்டுக்கல, நம்ம மைக்கஸையும் வந்துட்டு அவ்வளோ இன்புட்ஸ் தராங்க. ப்ரெஷரே இல்லை, அவ்வளோ இன்புட்ஸ் தராங்க. டீம் வந்து நீங்கள் வேறு மாதிரிங்க நம்ம டீம். இப்போ சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் ஆடினார், சொன்னார் 3 மேட்ச் ஃபெயிலியருங்க, ஒரு 50 செகண்ட் மீட்டிங் தான். இதே தெரியுது, யாரும் யார் மேலேயும் ப்ரெஷர் போடலன்னு. நேற்று டக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளால் ஒருத்தர் பயங்கரமாக எழுந்திரிச்சு கத்திக்கிட்டுலாம் இருந்தார். எல்லாம் ஒரு வெறிங்க, அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க. நம்ம வந்து எஃபர்ட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வின் பண்ணும்போது அவங்கள தான் ப்ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சேப்பாக் ரோடு சூப்பருங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் இல்லை, நீ நல்லா எஃபர்ட் போடு, நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன். பரவாயில்ல, கேட்ச் விட்டியா பரவாயில்ல, கம்மா நெக்ஸ்ட் பால் ஃபோக்கஸ் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். க்ரௌட் சியரிங் செமங்க நம்ம சேப்பாக். சான்ஸே இல்லை, அவ்வளோ சப்போர்ட்டிவாக டீமை விட்டு கொடுக்காம சான்ஸே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆப்போனண்ட்டும் நல்லா கிரிக்கெட் ஆடினாங்கன்னா பயங்கரமாக கை தட்டுவாங்க. க்ரௌட் ஷேரிங்கை பற்றி சொல்லும் போது அடுத்த மேட்ச் வந்து KKR கூட
ஸ்டேக் பேக்கில் தான். ஸோ இந்த விக்ட்ரி வந்து கண்டினியூ ஆகுமா? இல்லை, நம்மளும் அவங்களும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம ஒன்று ஜெயிச்சிட்டோம், இன்னும் அவங்க ஒன்று ஜெயிக்கல, அவ்வளோதான். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பட் நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணனால இந்த மொமெண்டம் கேரி அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். ஹோம் கிரவுண்டுங்கிறனால இன்னும் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் சப்போர்ட் இருக்கும், பட் ஆப்பரண்ட் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மொமெண்டம் கேரி அவுட் பண்ண ஒரு மெயின் ரீசனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர் டென்னை பற்றி பேசணும், சஞ்சு சாம்சன் பற்றி பேசணும், பட் வந்து என்ன ஆயுஷ் மாத்ரேயோட 50 பற்றி பேசணும். இந்த சர்ஃப்ராஸ் கானோட ஃபீல்டிங் எஃபர்ட்டு, 100 அவரோட ஃபீல்டிங் எஃபர்ட்டு, நம்ம டீமில் அந்த மாதிரி நேற்று வந்து ஃபீல்டிங்கில் பறந்த எல்லாருமே வந்து சும்மாலாம் கிடையாது. மேட்ச் ஜெயிக்கணும், என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணுவேன். திடீர்னு சர்ஃப்ராஸ் கான் வந்து பார்த்தீங்கன்னா பேராசூட் போட்டு போகிற மாதிரி தமால்னு விழுந்தாரு. நம்ம சிங்குக்கு ஒரே ஹாப்பி, இன்னும் டெபியூவில் மொதல் பால் போடுறேன், நம்ம சர்ஃப்ராஸ் கான் வேறு பேராசூட்டில் பறந்துட்டு இருக்காருன்னு. அந்த அக்ஷர் படலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலாட்டி, என்னடா தாவி பிடிச்சிட்டேங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு போகிறாரு. அது எல்லாமே அந்த ஃபீல்டிங் தான். 100 அகமதோட ஸ்டாப்பு ஒரு 10 நிமிஷத்தில் மேட்ச் மாறினது ஃபீல்டிங் தான் ரீசன். ஸோ அவங்க எல்லாருக்குமே கிரெடிட்ஸுங்க. டீமாக சூப்பராக பண்ணாங்க. டிவால் பிரேவிஸ் கூட வந்து 3 கேட்ச் பிடிச்சாரு. நீங்கள் சொன்ன மாதிரி டிவால் பிரேவிஸ் கூட அவர் வரும்போதே ஏதோ பாகுபலி ஸ்டைலில் வருவார். நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் மீம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, ஏய் நம்ம ஆள்றா ஹோம் கிரவுண்டில் வேற செம்ம சவுண்ட்ரா பாடுறா பாகுபலி மாதிரி. அவருக்கு ஏற்கனவே சோஷியல் மீடியாலாம் ஹைப் ரொம்ப அதிகம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே என்னதான் ஒரு டீம் பேட்டிங் போர்டிங் நல்லா விளையாண்டாலுமே ஃபீல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் வந்து மேட்சை வின் பண்ணவே முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் இன்னும் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவோம், இன்னும் நல்லா சப்போர்ட் இருக்கும், இந்த மொமெண்ட் நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். நீங்கள் கேட்டிங்களா போலர்ஸில் எப்படி ரன்னுக்கு குறைப்பாங்க, 100 ஆகும்போது தான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கார். ஆனாலும் பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் சம விஷயம். கண்டிப்பாக வந்து நம்ம டீம் நல்லா போலிங் லைனப்பும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பிளேயரை பற்றி மறந்துட்டோம். நம்மன்னு இல்லை, எல்லாருமே வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எம்எஸ் தோனி என்ன ஆனார்? எம்எஸ் தோனியெல்லாம் யாரும் மறக்கலைங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு மனுஷன் நான் சொன்ன மாதிரி 44 இயர்ஸ் ஆயிடுச்சு. சும்மா ஐபிஎல் வந்தால் தோனி ஆடுவார், ஐபிஎல் வந்தால் தோனி ஆடுவார். தோனி என்னங்க வந்து 2 ஸ்டெப்பு போடுறதுக்கு என்ன 30 செகண்ட் ரீல்ஸுக்கு ஆடிட்டு போகிறது? அது கிடையாது. இது கிரிக்கெட்டு. நீங்கள் 4 hours கிரிக்கெட் ஆடணும். பேட்டிங், கீப்பிங், இன்புட்ஸ்லாம் தரணும். இன்புட்ஸ் தரது ஈஸி, ஓகேங்களா. பட் கீப்பிங் பண்ணுறது ஒரு பாலும் நமக்கு தான் பால் வரும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு லெக் இன்ஜுரி. அந்த மனுஷன் இன்னும் என்ன தான் பண்ணணும்னு எனக்கு தெரில. இப்படியே நம்ம தோனியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா 50 வயசுலேயும் ஒரு வீல் சேரில் போட்டு வந்து உட்காருப்பா, பால் போச்சுன்னா வீலை ஸ்டார்ட் பண்ணால் சர்ன்னு போகணும்பா, மிஷின் மாதிரி போகணுன்னு எதிர்பார்ப்போம் போல. இல்லைங்க, ஆக்சுவலாக அவரோட ஏஜ் முடிஞ்சிருச்சு. இப்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வின் பண்ணிட்டோமா, கொஞ்ச நாளைக்கு வந்து இது தொடருச்சுன்னா தோனி அவர் டீமோட ஷேடோவில் தான் இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் ஆடுங்க, உங்களுக்கு தான் பேர், நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறீங்க, என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் நான் தரேன், அவ்வளோதான். அவர் மட்டும் இல்லை, ஸ்டீஃபன் ஃப்ளமிங், மைக்கஸே எல்லாருமே நிறைய இன்புட்ஸ் தராங்க, நிறைய டீமோட ஒர்க் பண்ணுறாங்க. எரிக் சைமன்ஸ், இப்போ ஃபீல்டிங் கோச்சும் ஜேம்ஸ் ஃபாஸ்டர்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா வரணும். தோனிக்கு வந்து நான் ஆடிட்டே இருக்கணும்னு அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் அவர் கிடையாது, ஓகேங்களா. அவர் டீமோட இருக்கார், ஓகே. இந்த மேட்ச் வின் பண்ண ஆரம்பித்தோம், ஓகே. இந்த கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீமை வந்து சப்போர்ட் தான் பண்ணுவார் தவிர, ஓகேப்பா நீ வெளியே வந்து உட்காரு இதுக்கு மேலே நான் பண்ணுறேன்லாம் இல்லை. அப்படிலாம் இருந்திருந்தா நம்ம சஞ்சு சாம்சனை விக்கெட் கீப்பர் ஒரு ரீசன் வாங்கியிருக்கணும். இவருக்கு இன்ஜுரி ஆகும்லாம் வாங்கல. சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ண போகிறோம், நிறைய பிளான் பண்ணது தான். தோனியெல்லாம் மறக்கலை, யாரும் மறக்கவும் முடியாது. அடுத்த சீசனும் ஒரு பேர் வரும், தோனி வருவாருப்பா, டெபியூ பண்ணுவாருப்பான்னு. வருவார், மேலே கேஎம்கே ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து தான் டெபியூ பண்ணும். ஏன்னா அவருக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும்ல. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்ஸ், தேங்க்யூ.